கனவே கனவே கண்முறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தே. ஓய், என்ன மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்பவுமே என் மனசுல பெரிய அளவுக்கு கனவோ ஆசையோ வந்ததில்ல. எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்த கடவுள் நான் கேட்காமலேயே என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் கொடுத்திருக்காரு. கண்ணறிஞ்ச புருஷன், காரு, பங்களா, வசதி, வாய்ப்பு, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் மனசுக்கும் ரொம்ப நிறைவா இருக்கு அர்ச்சனா. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. வருத்தமா? ஏன்? எனக்கே தெரியாம உன் மனசை நோக்கடிக்கிற மாதிரி நான் ஏதாவது செஞ்சுட்டேனா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம 2 பேருக்கும் இவ்வளவு பெரிய வீடா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அதே நேரத்துல இவ்வளவு பெரிய வீட்டுல நம்ம 2 பேர் மட்டும் தான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. சிவா அண்ணனும் குடும்பத்தோட இங்க இருப்பாருன்னு நினைச்சேன். அவரும் ஏதேதோ காரணத்தை சொல்லி வீட்டை விட்டு போயிட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவா இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அர்ச்சனா. வாழ்க்கையில் நமக்கு உதவி பண்ணவங்களுக்குலாம் பதிலுக்கு உதவி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனா சிவா விஷயத்துல மட்டும் இது வரைக்கும் எதுவுமே செய்ய முடியல. பார்க்கலாம், காலப்போக்கில் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்போம். நீ ஒன்றும் வருத்தப்படாத. அப்புறம் இவ்வளவு பெரிய வீட்டுல நாம 2 பேரும் மட்டும் தனியா இருக்கோம், நீ ரொம்ப வருத்தப்பட்டியே. கூடி சீக்கிரம் அந்த பிரச்சனையும் போக்கிடலாம். எப்படி? வீடு முழுக்க குழந்தைங்க விளையாடுற மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, வீடு ரொம்ப சின்னதா இருக்குன்னு இதோட பெரிய வீடு என்ன கேட்க கூடாதுப்பா. அப்படின்னா நம்ம குழந்தைங்களை தத்தெடுக்க போறோமா? பெத்தெடுக்க போறோம். ஏன் வேணாமா? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்புறம் சும்மா இருங்க. இப்ப எங்க போவ? யாரோ வந்திருக்காங்க, போய் கதவு தருங்க. போங்க. வாங்க வாங்க அர்ச்சனா. அம்மா உள்ள வாங்க. வாங்கப்பா, வாங்கம்மா. அன்னைக்கு கிரகப்பிரவேசத்துல கோச்சிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க. அதுக்கும் காரணம் இருக்கு மாப்ள. யாரால நாங்க கோச்சிட்டு போனோமோ அவங்களாலதான் நாங்க திரும்பவும் வந்திருக்கோம். வா ஜெயந்தி. புரியல. யார காரணம்னு சொல்றீங்க? நந்தினி தான் மாப்ள. நந்தினி காரணமா? ஆமா மாப்ள, நீங்களும் அர்ச்சனாவும் நந்தினி அவ புருஷனோட சேர்த்து வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நந்தினியும் சம்மதம் தெரிவிச்சுட்டான்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த விஷயம் எப்படி அதுக்குள்ள உங்களுக்கு தெரியும்? யார் சொன்னா? நந்தினியோட அப்பாவை கோயில்ல பார்த்தோம். எந்த கோயில்ல நந்தினியோட வாழ்க்கை சரியா அமையலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரோ அதே கோயில்ல நந்தினியோட வாழ்க்கை நல்லபடியா அமைய போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் விசாரிச்சோம். அவர் தான் இந்த விஷயத்த சொன்னாரு. நந்தினிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதில்ல. நந்தினியை விட, அவங்க அப்பாவை விட, உங்களை விட எங்க குடும்பத்துக்கு தான் ரொம்ப சந்தோஷம். புரியல. நந்தினிக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னா அதுக்கு நந்தினி சந்தோஷப்படலாம், இல்ல உங்க அப்பா சந்தோஷப்படலாம், இல்ல உங்க புருஷன் சந்தோஷப்படலாம். இவங்க எல்லாத்தோட நீங்க அதிகமா சந்தோஷப்படுவேன்னு சொல்றீங்க. சொல்லுங்க. அது 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 வந்து மாப்ள, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க குப்பன். சரி வைங்க, நான் உடனே வரேன். அர்ச்சனா, நாளைக்கே ஒரு வண்டி டெலிவரி கொடுக்கணும். அவங்களால ரெடி பண்ண முடியல. நான் தான் உடனே போய் ஆகணும். வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சரியாவே பேச முடியல. நான் போயிட்டு அப்புறம் வந்துடுறேன். பரவாயில்ல மாப்ள, வேலை தான் முக்கியம். நீங்க போயிட்டு வாங்க. சரி வரேன். என்னங்க இப்படி போறீங்க? நம்ம ஷெட்டு தானே, எப்படி போனானே? வரேன்.